பெண்களுக்கு அகைன்ஸ்டா கிரைம்ஸ் நாட்டுல இந்த நாட்டுக்கே வெளியில தெரியாத அளவுக்கு அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எகைன்ஸ்டான குற்றங்கள் ஏகப்பட்டது அரங்கேற்றப்பட்டிருக்கு. அதுல போலி திருமண சான்றிதழ்னு சொல்லி ஏகப்பட்ட பேரு சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகவும் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகவும் ஏகப்பட்ட பேரு பெண்களுக்கு எகைன்ஸ்டா கிரைம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இன்னைக்கு நேத்துக்கு இல்லைங்க, காலங்காலமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட அரசியல் யுக்திய கையாண்டு இப்படிதான் அரசியல் நடந்துட்டு இருக்கு. நாட்டுல பெண்களுக்கு எகைன்ஸ்டா எவ்வளவோ வன்முறைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருந்தும் ஜாதி பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சோசியல் மீடியாஸ்ல நியூஸ் சேனல்ஸ்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வருது. அப்ப ஜாதியின் அடிப்படையில ஜாதி வெறி தாக்குதல்ல பெண்களுக்கு எகைன்ஸ்டா குற்றங்கள் நடத்தப்பட்டிருக்கே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஜாதி இல்ல 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 அத பத்தி பேசக்கூடவே கூடாதுன்னு சொல்றீங்களே, அப்ப ஜாதி வெறி தாக்குதல்ல அப்பாவி பெண் குழந்தைகளையும் அப்பாவி பெண்களையும் குற்ற செயல் புரியறவங்கள என்ன சொல்ல போறீங்க? ஒரு சில பேரு தப்பிக்கிறதுக்கு உங்களோட அரசியல் நாடகத்தை அரங்கேற்றப்படுறீங்களே, இதுதான் நடந்துட்டு இருக்கு. அரசியல் சதுரங்க வேட்டையில முக்கியமானது